வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிஎம்பிசி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண பிசியை வந்து எப்படி நம்ம வால் மவுண்ட் பண்ணுறது உங்கள் டிவிக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம், வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதோட வால் மவுண்ட்டோட கிட்டு இதான். இதில் பார்த்திங்க அப்படின்னா வால் மவுண்ட் இது மூவபுள் தான். லைட்டாக கிராஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் லூஸ் பண்ணிட்டு கீழே மேலே அப்படி அசைச்சிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழேயும் மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் 3ல் வந்து இதுக்குரிய 3 ஸ்க்ரூஸு எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. 3 ஸ்க்ரூஸு. அப்புறம் பிஜியில் வந்து கீழே இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை போட்டு சுற்றிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இதை மட்டும் மார்க் பண்ணுவோம். மார்க்கர் கொடுப்போம். மார்க் பண்ணிட்டோம். ட்ரில் கொடுக்குறோம். மாட்டில் என்ன கீ கொடு. கீ பிடிச்சிக்க. கடை தெரியுதுல முயற்சி இல்லை, இங்கே அடிக்கிறது நான் தெரியாது. அவ்வளோ இங்கே அடிக்கிறது கிளியராக இருக்குல்ல. கொடு கொடு, அதுக்கு ஒரு கழட்டி கொடு. கீழே வச்சு
கனெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதை மட்டும் தனியாக கழட்டிட்டு கூட நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த டிவைஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதில் ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி அவ்வளோதான் டைப் பண்ண ஓப்பன் பண்ணணும். டைட் பண்ணி கீழே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போய் டிவைஸை மாட்டிக்கலாம். டிவைஸ் மாட்டிட்டோம். நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை லூஸ் பண்ணிட்டு இறக்கணும் அப்படின்னா கீழே இறக்கலாம், சைடில் லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மாட்டிட்டோம். மாட்டிட்டு டைட் பண்ணிட்டோம். சரி, எம்பிஎம்பிசி ஆன் பண்ணி பார்த்துருவோம். அந்த கேபிள் கொடுக்கு. பவர் கொடுக்குறோம். ஒரு சிக்னல் மட்டும் டிவி பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அப்படியே பிசியான டிஸ்பிளே வந்துருச்சு. பிசி தெரியுதுல? ஓகே, எவ்வளோ ஈஸி தான். இன்ஸ்டலேஷனை பொறுத்த ரொம்ப ஈஸி. சப்போஸ் பவர் கார்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி பவர், அதோட அவுட்புட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நம்ம நார்மல் நம்மளோட கீபோர்டை யூஸ் பண்ணி நம்மளோட கீபோர்டு இருக்குல்ல கனெக்ட் பண்ணுறேன். நம்மளோட கீபோர்ட்லேயும் இதில் வந்து பவர் ஆன் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு மவுஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சர் மூவ் ஆகும். இப்போ நார்மல் கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம கேமராவோட வியூ மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா க்ரோம் போய்ட்டு நெட்டு கனெக்ட் பண்ணிச்சுன்னா போதும். இந்த நம்மளோட கூகுள் மீட் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். கூகுள் மீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் கேமராது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வரணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் இன்டர் மீட்டிங்னா ஜஸ்ட்டு உங்களோட வியூஸ் தெரியும். நீங்கள் பக்கத்தில் நின்று எவ்வளோ டிஸ்டன்ஸு கவர் பண்ணணும், மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டிங் தான் கம்மியாக இருக்கும். அந்த லைட்டை போடு, இன்னொரு லைட்டை போடு. அந்த லைட்டு ஃபேன் ஆஃப் பண்ணு. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணு. ஓகே ஓகே, அவ்வளோ பாய் பாய். அவ்வளோ இன்ஸ்டலேஷனோட ஈஸி தான். யார் இன்ஸ்டலேஷன் டவுட் எதுனாலும் கூப்பிடுங்க, நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.